இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கும்பகோணம் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு பின் விசிக கொடிக்கம்பம் சேதமடைந்ததற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விசிகாவிடம் வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். சில தினங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் திரண்ட நிலையில் அவர்கள் முடித்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பும் போது அருகில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கொடிக்கம்பம் தாக்கப்பட்டது. அந்த கொடிக்கம்பம் சேதப்பட்ட விவகாரத்தில் விசிகாவினர் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த கொடிக்கம்பத்தை யார் சாய்த்தார்கள், யார் சேதப்படுத்தினார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் புகார் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்திற்காக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாமக தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார். இனி வரும் காலங்களில் எந்த கட்சிக்கு எதிராகவும் இத்தகைய செயல்களில் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கமாக இரண்டு அரசியல் கட்சிகளும் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த கள சூழலிலே அன்புமணி ராமதாஸ் இது போன்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.